எவ்வளோ பெரிய தலைவர் அண்ணன் வைகோ அப்படின்னு கடந்த காலத்தில் அவரை பற்றி நான் பேசுனதில் நினச்சி பார்க்குறேன். அவர் இன்னைக்கு ஒரு கேலிக்கூத்தான பயணத்தை நடத்துகிறார். சமத்துவ நடைப்பயணம் அதான் கேலிக்கூத்தான பயணமாக மாறிவிட்டது. போதைப் பொருள்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயணம். அப்போ போதைப் பொருள் திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் தான் இருக்கா? இல்லை, அவர் வயதை பார்க்கணும்ல சார். நீங்கள் வயதை அப்போ நீங்கள் கார்லேயே போய் பிரச்சாரம் பண்ணலாமே. ரெண்டு பக்கமும் யாருமே இல்லை. வேடிக்கை பார்க்கவாவது நிற்கப்படாதாடா. என்னடா கொடுமை இது. இப்படி ஒரு பயணம் தேவையா? அந்த கட்சிக்கு ஓட்டெல்லாம் கிடையாது. ஓட்டு இல்லாமையா தற்பொழுது துரை வைகோ எம்பி? அதெல்லாம் திமுக போட்ட பிச்சை. என்ன இப்படி சொல்றீங்க? கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடத்தினார். தொடங்கி வைக்க விழாவில் நான் தான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி தொடங்கி வச்சேன். லட்சக்கணக்கான மக்கள் அந்த நடைப்பயணத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் வரவேற்பு. இன்னைக்கு கிளம்பி பெற்ற வீடு மாதிரி ஆயிடுச்சு. ஆரவாரம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, உற்சாகம் இல்லை. துரை வைகோவுக்கெல்லாம் ஒரு இடமும் இருக்காது. துரை வைகோவெல்லாம் காணாமல் போகிற ஆடுகள். எம்பியா இருக்காரு சார். எம்பியும் காணாமல் போயிடுவான். நான் ஒரு காலத்தில் தலைவனாக ஏற்றுக்கொண்ட அண்ணன் வைகோவுக்கு இன்றே நிறுத்தி கொள்ளுங்கள் இந்த பயணத்தை. அதை 12ஆம் தேதியோட நிறுத்த போறாங்க. இல்லை, இன்னைக்கே நிறுத்துங்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த பயணத்தினால எந்த தாக்கத்தையும் உங்களால் ஏற்படுத்த முடியல. உங்கள் உடல் நலனும் பாதிக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த தொண்டர்களை போட்டு சிரமப்படுத்தாதீங்க. இன்னைக்கே நிறுத்திட்டு பயணம் வெற்றிகரமாக அமையவில்லை அப்படின்னு வெளிப்படையாக அறிக்கை விட்டுட்டு ஒதுங்கிடுங்க. என்கிட்ட ஒரு குணம், நான் கஷ்டம் வரும் பொழுதும் கவலைப்பட மாட்டேன், அவமானப்படுத்துகிற பொழுதும் கவலைப்பட மாட்டேன். என்ன மலிவா சில பேர் பேசிடுவாங்க, இப்பவும் பேசுகிறாங்க, அப்போது நான் கவலைப்பட மாட்டேன். அன்னைக்கு அவர் என்னை விரும்பலை. இன்னைக்கு அந்த கட்சி குட்டி சுவரானதுக்கு அவர் தான் காரணம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் பரப்புரை செயலாளரான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், தற்பொழுது வைகோ அவர்கள் சமத்துவ நடைப்பயணம் திருச்சி டு மதுரை கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் கிட்ட வருது. இந்த வயதிலையும் அவருடைய நடைப்பயணம் இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி அந்த நடைப்பயணம் நடந்துகிட்டு இருக்கு. நடைப்பயணத்துல முதல்வர் அவர்கள் தான் அந்த நடைப்பயணத்தை துவங்கி வச்சாரு. பல நிகழ்வுகள்லாம் நடந்தது. எப்படி பாக்குறீங்க சார்? அதை பற்றி செய்தியே வரல. ஏன் அப்படி சிரிக்கிறீங்க? எவ்வளோ பெரிய தலைவர் அண்ணன் வைகோ அப்படின்னு கடந்த காலத்தில் அவரை பற்றி நான் பேசுனதில் நினச்சி பார்க்குறேன். அவர் இன்னைக்கு ஒரு கேலிக்கூத்தான பயணத்தை நடத்துகிறார். சமத்துவ நடைப்பயணம். அதான் கேலிக்கூத்தான பயணமாக மாறிவிட்டது. போதைப் பொருள்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயணம். அப்போ போதைப் பொருள் திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் தான் இருக்கா? இல்லை, அவர் வயதை பார்க்கணும்ல சார். நீங்கள் வயதை அப்போ நீங்கள் கார்லேயே போய் பிரச்சாரம் பண்ணலாமே. அது எலெக்ஷன் நேரத்தில் நடக்கும் சார். இப்போ இந்த ஒரு நடைப்பயணம் அப்படிங்கிறது திருச்சி டு மதுரை. அப்போ அது என்ன? அது ஏன் திருச்சி டு மதுரை? திருநெல்வேலி டு மதுரை ஏன் வரக்கூடாது? அதை அவர்கிட்ட தான் சார் கேட்கணும். அதைத்தான் சொன்னேன். இது அவர்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்கு. இருப்பைனா கூட்டணி இருப்பையா? ஆமாம், காட்டிக்கொள்வதற்கு, முதலமைச்சரை தாஜா செய்வதற்கு. அந்த கட்சிக்கு ஓட்டெல்லாம் கிடையாது. மதிமுகவுக்கா ஓட்டல் ஓட்டு இல்லாமையா தற்பொழுது துரை வைகோ எம்பி? அதெல்லாம் திமுக போட்ட பிச்சை. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாம், திமுக போட்ட பிச்சை. அண்ணன் நேரு போட்ட பிச்சை. நேருவினுடைய பெருந்தன்மைக்கு கிடைத்த வெற்றி அது. கேட்டிங்களா? முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியை போயிருக்கக்கூடாது. காங்கிரஸ் போகலை, முதலமைச்சரே போயிருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ போதை இருக்கிற போதே முதலமைச்சரை ஒப்புக்கொண்டதாகிவிட்டது. இதில் கமிட் ஆகிட்டார் முதலமைச்சர். கமிட் பண்ண வச்சுட்டாரா இல்லை இவர் கமிட் ஆகிட்டாராங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. அப்போ போதை இருக்கும்போது முதலமைச்சரை ஒப்புக்கொள்கிறாரா என்பது கேள்வி. ஆனால் போதைப் பொருள் நடமாட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. எங்கிருந்தோ நைஜீரியா வரைக்கும் சொல்கிறாரு முதலமைச்சர். அங்கிருந்தா வருதுன்னு சொல்கிறாரு. அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசு அல்ல, ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தவில்லைன்னாவது சொல்லியிருக்கணும், அதுவும் சொல்லலை. அப்போ தமிழ்நாடு காவல்துறை
செயலிழந்து விட்டதா, தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவமை தடுக்க முதலமைச்சர் என்ன செய்தாருங்கிற கேள்வி எழுகிறது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் நடமாடுகிறது. அதை கட்டுப்படுத்துகிற வல்லமையை திமுக ஆட்சி இழந்து விட்டது. நான் வாடகை காரில் வந்துட்டுருக்கேன் இந்த வீட்டுக்கு. அந்த வாடகை கார் ஓட்டுகிற தம்பி எப்படி என்ன அடையாளம் கண்டுடுறாங்க. ஆனால் இந்த இருக்கிற சாராய கடையை பாருங்கள், 24 மணி நேரமும் இயங்குகிற கடைங்களாம், 24 hours. உதயம் தேட்டருக்கு பக்கத்தில். இதுதான் உதயம் தேட்டரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இதையும் அவங்க வாங்கிட்டாங்க. யார்? ஆளுங்கட்சிக்காரங்க. அப்படியா? ஆமாம், 215 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டாங்க. இந்த கடை 24 மணி நேரமும் இயங்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு சாமானிய மக்களோடு பழகுகிற வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. நான் பேருந்தில் கூட போயிடுவேன். KK நகர்லேருந்து எழும்பூருக்கு நேற்றைக்கு நான் பேருந்தில் போயிட்டேன். நான் அதுக்கு கூச்சப்பட மாட்டேன். ஒரு சாதாரண மக்கள் படுகிற அவதி, பெண்கள் படுகிற துயரம் இந்த போதையினால், பிள்ளைகள் இன்றைக்கு கல்லூரி மாணவர்கள் போதை வஸ்து பயன்படுத்தினார்கள் என்கிற நிலைமை மாறி. அதான் வைகோ நடைப்பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல சார், அதனால எதுவும் சேஞ்சஸ் கூட நடக்கும்? ஒன்றும் வராது. இல்லை சார், நீ எப்படி நான் சொல்லுகிறேன், ஒரு நடைப்பயணம் நாஞ்சல் சம்பதி சும்மா போகிறேன். நான் இப்போ என் கூட வாங்க, நீங்கள் நான் செய்தித்தாள் வாங்க நான் தான் போவேன் காலையில். அங்கேயே என்ன முச்சிருவாங்க, நல்ல முடிவெடுத்தீங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகோ போகிறாரு, பயங்கர சீருடையெல்லாம் அணிஞ்சு என்னமோ மாவோ நடைபயணம் மாதிரி போகிறாரு. அவரும் அப்படி தான் போகிறாரு. அவர் அப்படி 2 பக்கமும் யாருமே இல்லை. வேடிக்கை பார்க்கவாவது நிற்கப்படாதாடா. என்னடா கொடுமை இது, இப்படி ஒரு பயணம் தேவையா? யாரும் இல்லை, பரபரப்பு. ஏன்னா நடைப்பயணத்தை கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடத்தினார். தொடங்கி வைக்க விழாவில் நான் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி தொடங்கி வச்சேன். லட்சக்கணக்கான மக்கள் அந்த நடைப்பயணத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் வரவேற்பு. இன்னைக்கு கிளம்பி பெற்ற வீடு மாதிரி ஆயிடுச்சு. ஆரவாரம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, உற்சாகம் இல்லை. அதான் சார், ஆளும் கட்சியினருடைய ஒரு சப்போர்ட் இருக்கும்ல, நம்பிக்கை இல்லை. ஆளுங்கட்சியை செயலிழந்தில்ல இருக்கு தம்பி. ஆளுங்கட்சியினுடைய கூட்டமே அட்டர் ஃபெயில்வர் இல்லை. உங்களுக்கு திமுக மண்டல மகளிர் மாநாடு ஒன்று நடத்தினாங்க பல்லடத்தில். 22,500 கிலோ பிரியாணி. எவ்வளவு? 22,500 கிலோ பிரியாணி. 1,500 சமையல்காரர்கள், பரிமாறுவதற்கு 500 பேர். அந்த பெண்கள் மகளிர் அணி சார்ந்த அவர்கள் உட்காருகிற சேர்ல ஒரு பிளாஸ்டிக் பொட்டெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்நாக்ஸ், பிஸ்கட், வாட்டர் பாட்டில், பழச்சாறு, கடலை மிட்டாய், மர்ஃபி, இதுவரைக்கும் இருக்கட்டும், பப்ஸ், பேரிச்சம்பழம், மிக்சர், 10 வகை பொருட்கள். இந்த கட்சியும் ஆட்சியும் தேவைதானா சார்? இப்போ இந்த வைகோ அவர்களுடைய நடைபயணம் பார்க்கும்போது அவருடைய இந்த வயசுலையுமே இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காக நடக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு எஃபர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏத்துக்க முடியலையா? டெய்லி சமூக வலைத்தளத்துல பேசுங்க, அது பேசுவாங்க. ஆமா பேசுங்க, அது இல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆகும். இது எப்படி ரீச் ஆகும்? இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகட்டுமே. இல்லையே, ஒரு இடமும் இல்லையே, பேப்பர்லயே செய்தி வரலையே, எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலையே. இப்ப இந்த 80 வயதையும் தாண்டி போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அப்போ அவருடைய ஆரோக்கியத்தை காட்டுவதற்கா? ஆரோக்கியம்னா வாக்கிங் போறதா? அதான் கேட்குறேன். அவருடைய ஆரோக்கியத்தை காட்டுவதற்கு இந்த பயணமா? தம்பி, போதை ஒழிப்பு என்பது இயக்கமாக நடக்க வேண்டும். அதை மதுவிலக்கு துறைன்னு ஒன்று இருக்கு, அரசே பிரச்சாரம் செய்யணும். அரசு தான் கை கோர்த்திருக்காங்க. அரசு அந்த பிரச்சாரமே செய்யல. இந்த போதை ஒழிப்பு சமத்துவ நடைப்பயணத்துல அரசு தான் சார் கை கோர்த்திருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் தானே தொடங்கி வச்சிருக்காங்க. ஆமா, அப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு போதை இருக்குன்னு. சரி, இதுல தீர்வு கட்டிடுமா? முயற்சி தானே சார், தீர்வு கிட்டாது. அது முயற்சி பண்றப்பே சொல்றாரு. அதுக்கு ஏன் அதான் அண்ணன் ஸ்டாலினே கவலையோட சொன்னாரு, இதை விட உங்கள் நலன் முக்கியம்னாரு, உங்கள் உடல் நலம் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னாரு. அவர் போறாருன்னா அந்த கூட்டணியில இடம் பெறணும், கழட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. ஆனா இடம் பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்காம போனதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
இல்லை அவங்க சொல்லுகிற காரணமும் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. பிரபாகரன் படம் இருந்ததுனால போகலைன்னு சொல்கிறது எனக்கு ஏற்புடையதாக எனக்கு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? வேற ஏதாவது காரணம் இருக்குமா? இல்லை, அந்த கூட்டணியில் இருக்காங்கல்ல அவங்க. அது இருக்காங்க. போயிருக்கணும்ல, சம்பிரதாயத்துக்காவது போயிருக்கணும், போகலை. அப்போ அந்த கூட்டணிக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபங்கள் ஓடிட்டு இருக்கா? மனசாக ஓடிட்டு இருக்குன்னு தான் பத்திரிகையில் செய்தி வந்துட்டே இருக்கு. அந்த மனஸ்தாபங்கள் தான் தாவேக்காவிற்கு இடமா அமைய போகுதா? தாவேக்காவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆர்வடம், அரசியல் ஆர்வடம். அதனால என்ன வேணாலும் நடக்கும். சரி, இப்போ இந்த நடைப்பயணம் அந்த கூட்டணி இருப்பை தக்க வைப்பதற்காக மட்டும் அப்படின்னா அதுல துரை வைகோவுக்கு பெரிய ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாமா? கூட்டணி தொடர்வதனால துரை வைகோவுக்கெல்லாம் ஒரு இடமும் இருக்காது. துரை வைகோவெல்லாம் காணாமல் போகிற ஆடுகள். எம்பியா இருக்காரு சார். எம்பியும் காணாமல் போயிடுவான். ஏற்கனவே இருந்த எம்பி உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. மல்லை சத்யாவா? திருச்சியில் எம்பியா இருந்தது யார் இதுக்கு முன்னாடி? தெரியாது. எம்பி எம்எல்ஏலாம் நிரந்தரமானவர்கள் இல்லை. அதனால் இது பயணம் தேவையற்றது. நான் ஒரு காலத்தில் தலைவனாக ஏற்றுக்கொண்ட அண்ணன் வைகோவுக்கு இன்றே நிறுத்தி கொள்ளுங்கள் இந்த பயணத்தை. அதை 12ஆம் தேதியோட நிறுத்த போகிறாங்க. இல்லை, இன்னைக்கே நிறுத்துங்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்த பயணத்தினால எந்த தாக்கத்தையும் உங்களால் ஏற்படுத்த முடியலை. உங்கள் உடல் நலனும் பாதிக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த தொண்டர்களை போட்டு சிரமப்படுத்தாதீங்க. இன்றைக்கே நிறுத்திட்டு பயணம் வெற்றிகரமாக அமையவில்லை அப்படின்னு வெளிப்படையாக அறிக்கை விட்டுட்டு ஒதுங்கிடுங்க. சரி, இப்போது வைகோ அவர்களோட பேசுறது உண்டா? இல்லை இல்லை. ஓகே, துரை வைகோ கூட பேசுறது இல்லை. ஓகே, எப்போ இருந்து சார் அந்த முறிவு ஏற்பட்டது? முறிவு ஏற்பட்டதுக்கு முடிவு என்னுடைய இன்னைக்கு அவன் மதிமுகவில் தான் இருக்கான். முக்கியமான பொறுப்பில் இருக்கான். விநாயகா ரமேஷ் என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பன் அவன். இப்போதும் நான் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் இருந்தேன். எந்த வருஷம் சார் அதெல்லாம்? 2011 நினைக்கிறேன். திருச்சி ஜெயிலில் இருக்கேன். எனக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது. அப்போ அன்னைக்கு என்னை சந்திக்கிறதுக்கு என்னுடைய தங்கையினுடைய கணவர் அத்தான் மிருகு பூபதி வந்திருந்து போனார். நான் என் வீட்டிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். சிறைக்கு போகும்போது வரக்கூடாது யாரும் ஒன்று. ஆனால் அத்தான் வந்துட்டார். ஏன் வந்து நீங்கள் வெட்டி வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னேன். அப்போ தான் அத்தான் பார்த்துட்டு போன பிறகு எனக்கு விடுதலைன்னு செய்தி வந்துடுச்சு. கோர்ட்டில் இருந்து ஃபேக்ஸில் அனுப்பிட்டாங்க திருச்சி மத்திய சிறைக்கு. சார் நீங்கள் விடுதலை, ஃபேக்ஸ் வந்துடுச்சு, இப்போ கூப்பிடுவாங்க, தேசிய கொடி இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே போக வேண்டியது வரும், 5 மணிக்கு முன்னாடியே. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க ஜெயிலர். சரி அப்படின்னு. என்கிட்ட ஒரு குணம், நான் கஷ்டம் வரும் பொழுதும் கவலைப்பட மாட்டேன். இப்போவுமா? இப்போவும் அவமானப்படுத்துகிற பொழுதும் கவலைப்பட மாட்டேன். என்ன மலிவாக சில பேர் பேசிடுவாங்க, இப்போவும் பேசுகிறாங்க, அப்போது நான் கவலைப்பட மாட்டேன். இது என்னுடைய பயணம். எப்படி ஊருக்கு போகிறது? அடுத்த நாள் தீபாவளி. தீபாவளியை எங்கள் வீட்டில் நான் தீபாவளியை கொண்டாடுகிற எனக்கு உடன்படிக்கை இல்லை. ஆனால் நான் விரும்பாமலே தீபாவளி வீட்டுக்குள்ளே வந்துடும். ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். நாளைக்கு தீபாவளி ஆச்சு, கையில் காசும் இல்லை. சரி அப்படின்ட்டு எப்படி போகிறது? அதை நான் பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு பஸ்ஸில் ஏறி போயிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், பஸ்ஸில் ஏறி போயிடுறது. அதான் வித்தவுட் இல்லை, ரூபாய் இருந்துச்சு. அந்த ரூபாய் ஜெயிலுக்குள்ள போகும்போது ரூபாய் வாங்கி வச்சுருவாங்க. இந்த கை கடிகாரம், கணையாளி, பாக்கெட்டில் இருக்க மணியும் வாங்கி வச்சுருவாங்க. புறப்பட்டு போகும்போது தருவாங்க. அந்த சிறை வீதி அதில் காசு இருந்துச்சு. சரி பஸ்ஸில் ஏறி போயிடலான்னு சொல்லிவிட்டு நான் வெளியில் வரும்போது அந்த நண்பர் விநாயகர் ரமேஷ் நிற்கிறார். கண் கலங்கி கொஞ்சம் கண்ணீர் வந்துட்டு எனக்கு. வாங்கண்ணா, வருத்தப்படாதீங்க, சங்கடப்படாதீங்கன்னு சொன்னார். ஒன்றும் இல்லை, இயல்பாக தான் இருக்கேன் அப்படின்னார். சரி, உங்கள் கூட கோவில்பட்டி வரைக்கும் வரலாம்ல அப்படின்னு கேட்டேன். ஒரு கோவில்பட்டியில்? ஆமாம், நான் அழைச்சிட்டு போகிறேன் என்னன்னார். என்னை அழைச்சிட்டு கோவில்பட்டி போகிற வழியில் மதுரையில் எனக்கு இரவு சிற்றுண்டி வாங்கி தந்து, கோவில்பட்டி போய் பட்டாசு வாங்கி தந்து, காரசேவு, கோவில்பட்டி கடலை மிட்டாய் எல்லாம் வாங்கி தந்து அண்ணனை வீட்டில் கொண்டு விட்டுட்டு வான்னு சொன்னார். அவருக்கு மகளுக்கு கல்யாணம். அதுக்கப்புறம்? ஆமாம்,
இப்போ ஒரு நான் 5 வருஷம் ஆகல, 4 வருஷம் இருக்கும் மகளுக்கு கல்யாணம். நான் வீட்டுக்கு வரேன், பத்திரிக்கை தர்றேன்னு சொன்னார். உங்கள் வீட்டுக்கா? வேண்டாம், நீ கோல்பிட்டு நீ என் வீட்டுக்கு வரணும், அவ்வளோ தூரம் பண்ணி வேண்டாம், கல்யாணம் டேட்டு சொல்லுங்கள், எந்த மண்டபம்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன்னு சொல்லி நானும் என்னுடைய மனைவியும் போனேன். நான் ரொம்ப முக்கியமான திருமணத்துக்கு தான் மனைவியை கூப்பிட்டுட்டு போவேன். நானும் மனைவியும் போனோம். அன்றைக்கி ஐயாபுரி வந்திருந்தார். என்ன இப்படி கையில் பிடிச்சி கை குலுக்குனார். மாடியில், கல்யாண மண்டபத்துக்கு மாடியில் என்னை கூட்டிகிட்டு போய், நான் மீண்டும் கட்சிக்கு வரணும், எதையும் நினச்சிக்கக்கூடாது, என்ன பாஸ்ட் இஸ் பாஸ்ட், வாங்க, உரிய மரியாதை அண்ணனுக்கு இருக்கு, இப்போவுமே மரியாதை இருக்குது உங்களுக்கு தொண்டர் குடும்பத்தில், வாங்கினார். நானும் போகிறதுன்னு முடிவெடுத்துட்டேன். மதிமுகவுக்கு போகிறதுன்னு முடிவெடுத்துட்டேன். இந்த முடிவு எடுத்துட்டேங்கிறதும் தொண்டர்களுக்கு அப்படியே தெரிஞ்சு போச்சு, செய்தியாக வந்துச்சு. நான் கட்சியில் ஒன்று என்னை சேர சொல்லக்கூடாதுன்னு, அது பார்க்கட்டு மகள் சொல்லுண்ணா. அவன் அப்பா செய்தி வந்துச்சு, தொண்டர்கள் மத்தியில் நல்ல மகிழ்ச்சி, நான் மீண்டும் வர்றேன்னு. ஏன்னா நான் மதிமுகலேருந்து விலகி போகிறேன், மதிமுகவில் கூட்டமே நடக்கலை. அப்போ இந்த முயற்சியில் யார் இறங்குறான்னா புதுக்கோட்டை செல்வம், அவர் என்னை பிஜேபியில் கட்சியில் இருக்கார், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர். ஆனால் அவங்கள தலைவர் பையன் சந்திக்க விரும்புகிறாருன்னார். துரை வைகோ உங்களை பார்க்கணுங்கிற. ஆமாம், சந்திக்கலாமே அப்படின்னு. அண்ணா வைகோவுக்கு தோன்றா துணையாக இருக்கிற ஒரு தொண்டை கள்ளத்தியான், திருநெல்வேலி, 2 பேரும் சென்னைக்கு வாங்க, நாங்களும் வாரோன்னு சொல்லி நான் டிக்கெட் போட்டுட்டு எக்மோர் வந்துட்டேன், எழும்பூர். அவங்க 2 பேரும் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. நேராக போய் வசந்த பவனில் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வையாபுரிக்கு தொடர்ந்து ஃபோன் போடுறாங்க, எடுக்க மாட்டாங்களாம். நீங்கள் வந்த உடனே எடுக்கவே இல்லை, ஃபோனே எடுக்கலை. ஃபோனு காலையில் இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் ஃபோன் மாறி மாறி போட்டு அவன் எடுக்கலை. இனிமேல் நான் இங்கே இருக்க முடியாது. காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஆஃப் டே. உங்கள் வேலையை பற்றி நீங்கள் போங்க, வெட்டி வேலை பார்க்காதீங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அன்னைக்கு அவர் என்னை விரும்பலை. இன்னைக்கு அந்த கட்சி குட்டிச்சுவரானதுக்கு அவர் தான் காரணம். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தேர்தல் நேரங்களில் விஜய் அவர்களை பற்றி வைகோ பேசாம இருக்க போறாரு. பேசுவார். அப்போ பேசுனா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ரொம்ப கடுமையாக இருக்கும். ஒரு காலத்துல தலைவரா ஏற்று பயணிச்சிருக்கீங்க. ஆமா. இப்போ இந்த மாதிரி பேசுறப்போ விஜய் பேசுறதுக்கு இவர் யாரு? விஜய் மக்களின் நம்பிக்கைங்க. வைகோ மக்களுக்கு நம்பிக்கை இழந்த மலட்டு தலைவன் அது. விஜய் மக்களின் நம்பிக்கை, விஜய் காலத்தின் கட்டாயம், விஜய் காலத்தின் குரல். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. என்ன மாட்டி விட பார்க்குற நீ.